சோழிங்கநல்லூரில் நடைபெறக்கூடிய அந்த அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அவர் தற்போது வருகை புரிந்திருப்ப காட்சியையும் அவருக்கு ஆதரவாக அந்த மாவட்ட செயலாளர்கள் முழக்கங்களை எழுப்பக்கூடிய அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் 22 மாவட்ட செயலாளர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். நேற்று சரமாரியாக அன்புமணி ராமதாஸ் மீது டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இன்று நடைபெறும் இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அதற்கு என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இன்று இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அறிவிக்கப்பட்டு இன்று இப்போது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டம் 3 நாட்களாக நடைபெறுகிறது. 4-5 மாவட்டங்களாக பிரித்து 3 நாட்கள் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடனும் கட்சி வளர்ச்சி பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கூட்டம் இப்போது நடைபெற்று வருகிறது. கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்கு அன்புமணி ராமதாஸ் வருகை புரிந்ததையும் அதற்கு ஆதரவாக மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பி அந்த காட்சியையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னதாக கடந்த வாரம் இதே போல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை டாக்டர் ராமதாஸ் கூட்டிய போது ஒட்டுமொத்தமாகவே 15 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நிலையில் இன்று அன்புமணி ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தில் பெரும்பாலான, அதாவது 23 22 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருப்பதன் மூலமாக கட்சி நிர்வாகிகள் முழுமையாக அன்புமணி ராமதாஸின் கட்டுப்பாட்டில் இருப்பது இப்போது உறுதியாகி இருக்கிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ் நேற்று கடுமையான விமர்சனங்களை கண்கலங்கியவாறு அவர் அன்புமணி ராமதாஸ் மீது கூறிய நிலையில் இப்போது இந்த கூட்டம் இப்போது நடைபெற்று தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அவர் டாக்டர் ராமதாஸ் தொடர்பாக அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக என்ன பதிலளிக்கப் போகிறார் என்றும், சமரசத்தில் அந்த கூட்டம் முடியப் போகிறதா அல்லது பிரிவில் முடியப் போகிறதா என்பது குறித்து அன்புமணி ராமதாஸின் பேச்சு மூலமாக தெரிய வரும். பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூட்டணி வைப்பது தொடர்பாக, நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக மற்றும் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பல்வேறு குழப்பங்கள் தொடர்பாக அனைத்திற்கும் அன்புமணி ராமதாஸ் தான் காரணம் என்று டாக்டர் ராமதாஸ் நேற்று கைலாபுரத்தில் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போது சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்ட செயலாளர்களுடன் இன்று காலையில் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்துகிறார். இந்த மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை கேட்டு அறிந்த பிறகு அன்புமணி ராமதாஸ் என்ன உரையாற்றப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இப்போது அதிகரித்திருக்கிறது. அவர் அழைப்பு விடுத்த மாவட்ட செயலாளர்களில் அனைவரும் வருகை புரிந்திருப்பதால் இப்போது சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி உடைகிறதா அல்லது டாக்டர் ராமதாஸின் கருத்துக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன பதில் கூறப்போகிறார், அவர் நேற்று பேட்டி அளித்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல் தலைவராக தொடரப் போகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அவர் விடையளிக்க இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டுள்ள அந்த உள்கட்சி குழப்பம், தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதல் இன்று நடைபெறும் கூட்டத்தில் முடிவு பெறுமா அல்லது தொடருமா என்பது குறித்தும் அரசியல் பார்வையாளர்கள் அதை முக்கியமாக கவனித்து வருகிறார்கள். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடை எடுக்கப் போகிறது என்பது இன்றைய கூட்டத்தில், அவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் நேற்று டாக்டர் ராமதாஸ் கூறியதற்கு என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த பதிலில் அவர் டாக்டர் ராமதாஸ் கூறியதை மொத்தமாக புறந்தள்ள போகிறாரா அல்லது அவர் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க போகிறாரா அல்லது டாக்டர் ராமதாஸ் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அவர் செயல் தலைவராக தான் பணியில் தொடர்வேன் என்றும் தந்தையின் கனவை நிறைவேற்றுவேன் என்ற இதற்கு முந்தைய தருமபுரி கூட்டத்தில் பேசியது போல இன்று பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இருந்தபோதிலும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் அன்புமணி ராமதாஸ் அழைப்பை ஏற்று கலந்து கொண்டிருப்பதால் கட்சி நிர்வாகிகள் முழுவதும் அன்புமணி ராமதாஸின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது இன்றைய கூட்டத்தின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. இப்போது அந்த மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் பேசிய பிறகு அன்புமணி ராமதாஸ் கடைசியாக
நிறைவுரை ஆற்றுவார் என்று தெரிகிறது. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம், நிலைப்பாடு மற்றும் டாக்டர் ராமதாஸின் கருத்துக்களுக்கு என்ன பதில், அதை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அன்புமணி ராமதாஸின் இன்றைய உரை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால் இந்த கூட்டத்தில் அவர் என்ன உரையாற்றப் போகிறார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நாம் பார்க்கலாம். இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் பதவியிலிருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள சிலரை டாக்டர் ராமதாஸ் நீக்கியதாகவும், திலகபாமா மற்றும் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்டவரை நீக்கியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்த போதிலும் இந்த நிர்வாகிகளை நீக்குகிறார் டாக்டர் ராமதாஸ் தனிப்பட்ட முறையில் நீக்குகிறாரா அல்லது அன்புமணி ராமதாஸ் அந்த நீக்கப்பட்டவர்களை இணைக்கிறாரா என்பது உள்ளிட்ட குழப்பம் இன்னும் நீடித்து வரக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாசுடன் முன்வரிசையில் உள்ள அந்த கட்சியின் பொருளாளர் திலகபாமா அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதே போல சென்னை பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாம் உண்மையா இல்லையா என்பது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் இன்றைய கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பானு.